அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். நம்முடைய அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இதுவரை பல வீடியோக்களை பொதுமக்களுக்காக கேபி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான கணிதம் செய்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இப்பொழுது இந்த ஆடி மாதம், ஒவ்வொரு மாதம் சூரியன் ஒரு ராசியில் இருப்பார். இப்பொழுது சூரியன் ஆனி மாசமான இந்த வீட்டில் இருக்கிறார், மிதுன வீட்டில் இருக்கிறார். இவர் இந்த வீட்டிலிருந்து இந்த கடகராசிக்கு வருகிறார். இந்த கடகராசி என்பது ஆடி மாத பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் என்பவர் அரசு துறைக்கும் அரசியல், ஆன்மீகம், அனைத்தும், மருத்துவம் எல்லாவற்றையும் சிறப்பாக ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அவர் ஆன்மா காரகன் என்பதால், தந்தைக்கு காரகம் என்பதாலும் எல்லாவற்றுக்கும் உன்னதமான தலைமை கிரகம் சூரியன். ஒரு மனிதனுக்கு சூரியனின் பலம் இருந்துவிட்டால் இந்த நாட்டை அரசாட்சி செய்யலாம், மக்களுக்கு தொண்டு செய்யலாம், முதன்மையான நபராக இருக்கலாம், அரசியல் முன்னணி தலைவராக இருக்கலாம், அரசு துறையில் பெரிய பதவி வகிக்கலாம். எல்லாவற்றிற்கும் காரகம் சூரியன். அந்த வகையில் இந்த அம்சத்தை பூரா தரக்கூடியவர் இந்த ஆனி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் கடகராசி வருகிறார். கடகராசி என்பது சந்திரனுடைய வீடு. இது சந்திரனுடைய வீடு. இந்த ராசியை நீர் ராசின்னு அழைக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு. இது நீர் ராசி, நெருப்பு, பூமி. இது காற்று ராசி, இது நீர் ராசி. இந்த ராசியில் உங்களுக்கு சந்திரனுடைய வீடு இது. இந்த ராசியில் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம் இருக்குங்க. எதுக்கு இவர் நட்சத்திரத்தையே சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் யோசிப்பீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போ கடகராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது இந்த 3 நட்சத்திரத்துல இருக்கும். இப்போ நீங்கள் நானும் இருக்கோம்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொன்னால் தானே தெரியும். அது தெரியாமல் எப்படிங்க நீங்கள் உங்களை நான் அடையாளம் பார்க்குறது? அந்த ஊருங்கிறது இந்த நட்சத்திரம்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஊரில் நீங்கள் எந்த தெருவில், எந்த டோர் நம்பரில் இருக்கீங்கிறது உபநட்சத்திரம். உபநட்சத்திரம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு திசை நடக்குதுன்னா, ஒரு புத்தி நடக்குது பார்த்தீங்களா, அந்த புத்தியை உபநட்சத்திரம் சொல்கிறது. ஆக உங்களுக்கு அந்த உபநட்சத்திரம் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 140 கோடி மக்களுக்கும் 12 ராசி, 27 நட்சத்திரம். அந்த கட்டத்தில் பாருங்கள், 27 நட்சத்திரத்தை போட்டு நடுவில் 27 நட்சத்திரத்துக்கும் 9 பாதங்கள் வீதம் 108 பாதங்கள் அதில் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே வீடியோவில் பெருசாக பண்ணி பாருங்கள், மொபைலில் தெரியும். 108 பாதம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? அந்த 108 பாதத்தில் 249 உபநட்சத்திரம் இருக்குங்க. இது எல்லாம் தாண்டி நமக்கு இந்த 144 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம். இதை நான் ஒவ்வொரு வீடியோவில் ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த லக்னம் அப்படின்னு சொல்லி அந்த லக்னம் நமக்கு மட்டுமே சொந்தம், நான் இந்த ராசி, நீங்கள் பிறக்கும்போது இருக்க கிரகம் பூரா இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. அந்த கிரகம் நீங்கள் பிறக்கும்போது ஒரு மாதம் சூரியன் இருந்தால் ஒரு மாதத்துக்கு அந்த பலன் செய்வார் எல்லாருக்கும். 2 வருஷம் சனி இருந்தால் 2 வருஷம் அதே பலன் செய்வார் எல்லாருக்கும். நமக்கு மட்டுமே இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு எனக்கு 7ல் சனி இருக்குது, 4ல் புதன் இருக்காருன்னு பேசும். இப்போ இந்த புனர்பூசம், பூசம், ஆயிலம் நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதை குறிக்குதுன்னா, புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், பூசம்ங்கிறது சனியோட நட்சத்திரம், ஆயிலியம்ங்கிறது புதனோட நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தோட ஆற்றலை வாங்கிதான் நம்மளுக்கு இந்த கிரகம் வேலை செய்யுது. இந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை வாங்கிதான் வேலை செய்யுது. இந்த கிரகங்கள் தனியாக இயங்கவில்லை. இந்த குரு, சனி, புதன் அப்படிங்கிற 3 கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் தனஸ்தானம், 6ஆம் இடம் சர்வீஸ், 10ஆம் இடம் உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம், புகழ், இத்தனையும் குறிக்கக்கூடியது. 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். இதை முக்கியமாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடுகளுக்கு, இப்போ இந்த வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு 2வது வீடு, 3, 4, 5, 6வது வீடு, 7, 8, 9, 10வது வீடு. இதுதாங்க இந்த கணக்கு. அந்த வீட்டில் இருக்க நட்சத்திரம் பாருங்கள், அங்கே எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ராசியிலும் அந்த நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் இந்த 2, 6, 10, 11 என்ற இந்த உபநட்சத்திரம் உங்களுக்கு இந்த குரு, சனி, புதனாக இருந்தால்
இந்த சூரியன் ஆடி மாதம் உங்களுக்கு கடகராசிக்கு வரும்போது அந்த சூரியனோட நட்சத்திரத்தில் இந்த குரு சனி புதன் கிரகம் இருந்து அது தனம், வேலைவாய்ப்பு, அந்தஸ்து, கௌரவம், புகழ், வெற்றி வாய்ப்பு இத்தனையும் கொடுக்குற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் உறுதியாக இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கான பயிற்சி. ஏன்னா அந்த சூரியன் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து அவர் பூச நட்சத்திரத்துக்கு வந்து ஆயுள் நட்சத்திரத்துக்கு வந்ததே அவர் கீழே வருவார். அப்புறம் ஆவணி மாதம் சிம்மராசி வந்துடுவார். ஆக அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு உயர்வை தரும். இது 12 லக்னமாக கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் இந்த ஆடி மாத பிறப்பு எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பூமியில தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து நிலத்தடி நீர் உயரும் காலம் நண்பர்களே. காரணம் நீர் ராசிங்கிறதுனால இது இயற்கையான தத்துவம். உழவர்கள் விதை விளைப்பார்கள். இந்த மாதத்தில் விதைத்தால்தான் தை மாதத்தில் மகர சங்கராத்திரி என்ற பொங்கல் அறுவடை செய்ய முடியும் என்பது நம்ம முன்னோர்கள் செய்த வேலைகள். அன்னைக்கு வந்து விவசாயம் தான் முக்கியமாக இருந்தது. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க. ஆடி மாதம் ஆடிப்பட்டம்னா என்னங்க? ஆயிலி நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்துக்கு சூரியன் வரும்போது மழை கொட்டுன்னு கொட்டும். அந்த நட்சத்திரத்துக்கு சூரியன் வரும்போது உங்களுக்கு விதை விதைச்சா நல்லா மகசூலாகும். அதே ஆடிப்பட்டம் தேடி விதை. அந்த நேரத்தை பார்த்து தேடி போய் அந்த நேரத்தில் விதைக்கணும். அதே மாதிரி ஆடி 18ஆம் நாள் அப்படிங்கிறது காவிரி ஆற்றில் புதிய வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் நாள். மழை பெஞ்சு இன்னைக்கு கால சூழ்நிலாம் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம செய்தியில் கேட்குறோம் பாருங்க, எவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு. அன்று நதிக்கரையில் மக்கள் கூடி அந்த அன்னை காவிரிக்கு நன்றி செலுத்தி சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றி பூஜிப்பார்கள். அவ்வளவு அற்புதமான நாள். இந்த ஆடிப்பெருக்கில் நீர்நிலைகளை வணங்கினால் நம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் வற்றாத நதி போல் பெருகும். ஏங்க இதை சொன்னாங்க? சூரியன் என்பது ஆன்மாகாரகன். இது சந்திரனுடைய வீடு. சூரியன் என்பது தந்தை, சந்திரன் என்பது தாய். அந்த தாய் என்ற வீட்டில் சூரியன் இங்கு வரும்போது ஆன்மாகாரகனும் உடலும் அன்னையும் பிதாவும் அப்பா அம்மா. சூரியன் வேற யாரும் இல்லை, அப்பா தான். அப்ப அந்த தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் அந்த ராசிக்கு வரும்போது நமக்கு இந்த நீர்நிலைகளில் போய் வணங்கினா மகிழ்ச்சியும் செல்வமும் சேரும். ஏன்னா தாய் தந்தையரா இல்லையா? கடகராசி நீர் ராசிங்கிறதுனால அங்கே குளுமை ஏற்படுது. அதனால பிரபஞ்சத்தின் அதி சக்தியான அம்மன் வழிபாட்டிற்கு இந்த மாதம் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த அம்மன் வழிபாடு பூரா இந்த ஆடி மாதம் தான் நடக்குது. நம்ம குலதெய்வ வழிபாடு பூரா. அதே மாதிரி விவசாயம் செழிக்கவும் இயற்கை சீற்றத்திலிருந்து மனிதர்களை காக்கவும் மக்கள் மாரியம்மனை இந்த மாதத்தில் தீவிரமாக வழிபடுவார்கள். ஏன்னா நீர் ராசியில் போய் சூரியன் போறாரு. இயற்கை சீற்றம் ஏற்படக்கூடாது, கடவுளே மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி கடவுளை வழிபடுறோம். சந்திரனுங்கிற தாய்க்கு சமமாக இருக்கிறதுனால நம்ம அம்மன் கோயில்கள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாசத்தை பீட மாதம் சொல்றாங்க. அது தப்புங்க. பீடை மாதம் அல்ல, பீட மாதம். பீடம் ஒரு விக்கிரகத்தை வைக்கிறோம்னா அந்த பீடம் சக்தி பீடம் என்று சொல்லப்படக்கூடிய பீடம், அதாவது இறைவனை வழிபடக்கூடிய பீடம் என்று புனிதமான மாதம் நண்பர்களே. பீட மாதம் சொல்லக்கூடாது. இந்த மாதத்தில் சூரியனின் கதிர்கள் பூமியில் மாறுபடுவதால் மனிதர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சரியா செமிக்காது, சீக்கிரமா செமிக்காது. அப்ப நம்ம விரதம் இருக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த மாதத்தை தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமா வச்சிருக்காங்க. மேலும் மனிதர்கள் தங்கள் முழு கவனத்தையும் நம்ம லௌகிக உடல் ஆரோக்கியத்தை விட்டுட்டு சுகத்தை தேடி போனாவோ அந்த நேரத்தில் ஒரு திருமணம், வீடு மாறுதல் போன்ற விஷயங்கள் செலுத்தாமல் ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு மற்றும் பித்திருக்கடமைகளில் நம் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சா அந்த மாதம் உங்களுக்கு சுபகாரியங்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல காரியங்கள்லாம் தள்ளி வச்சாங்க. ஆடி அமாவாசை இந்த மாதத்தில் தான் வரும். சூரியன் தந்தைக்காரகன், சந்திரன் தாய்க்காரகன் கடகராசியில் இணையும் போது இந்த புண்ணிய நாளில் மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம் நண்பர்களே. முக்கியமான மாசம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொருகள் இப்ப இருக்காங்கல்ல, நம்மளை பெற்றவங்க தாய் தந்தையர். இந்த ஆடி மாசத்துல நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும் கடவுள். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அவங்கள மாதிரி நாம ஒரு குழந்தைய பிறந்து வளர்த்தாதான் தெரியும் அவங்களுடைய அருமை. அந்த தாய் தந்தையரை நேரில் கவனித்து இந்த ஆடி மாதம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆடை எடுத்து கொடுத்து நல்ல உணவு வாங்கி கொடுத்து அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அது நம்ம போய் திதி கொடுக்கறத விட பெருசு. அவங்களுடைய ஆசை இருந்தால் போதும். உலகத்தில் உள்ள அத்தனை செல்வமும் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தவிடுபடி ஆகும். அன்னை தந்தையரை வணங்கினால் போதும். இன்னைக்கு அன்னை தந்தையரை வணங்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு மாபெரும் வெற்றி பெற்று இன்னைக்கு நான் இருக்கின்றார். உங்களுக்கு யாரும் தெரியும். அவர் தாய் தந்தையரை மதிக்கக்கூடியவர், அன்னை பிதம் முன்னேறியும் சொல்லக்கூடியவர். ஆகவே இதை விட ஆடி மாத மகத்துவம் வேறு எதுவுமே இல்லைங்க இந்த உலகத்துல. நண்பர்களே, பெற்ற தாய் தந்தையரை கவனியுங்கள்.
நீங்கள் என்னென்ன நினைக்கின்றோ அத்தனையும் நடக்கும். கவனிக்காட்டி அவங்க மனசு வேதனைப்படுத்தாவது இருக்கு. இப்போ நம்ம கேபி அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு மேசராசிக்கு இருந்து ஆரம்பிப்போம். இப்போ நான் சொல்றது இந்த குரு சனி புதன்கிறது தனம், நிரந்தர வருவாய், செல்வம், அந்தஸ்து, வெற்றிங்கிற ஸ்தானத்துல அந்த நட்சத்திரம் உங்க ராசியில இருந்தால், புதனோ குருவோ சனியோ இருந்தா, இந்த சூரியன் அந்த நட்சத்திரத்துக்கு சுற்றி வரும்போது ஒரு மேச லக்னமா இருந்தா, இந்த மேச லக்னமா இருந்தா புதிய வீடு அல்லது வாகன சேர்க்கை உண்டாகும் நண்பர்களே. ஏன்னா மேச லக்னத்துக்கு 4வது வீடா இல்லையா, சூரியன் அங்க வர்றாரு பாத்தீங்களா. தொழில் ரீதியான ஒரு பிரம்மாண்டமான பண வரவும் வெற்றியும் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி பாருங்க ரிஷபம். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது கடக 3ஆம் வீடு. இந்த இடத்துல சூரியன் வரும்போது முயற்சி ஸ்தானம். அதனால மேற்கொண்டு நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் அனுகூலமாகும். முக்கியமா தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறை சார்ந்த வேலைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மிதுன லக்னம், அதே சூரியன் மிதுனம் எடுத்துட்டா 2வது வீடு கடகமா இல்லையா. அப்ப தனஸ்தானத்துல சூரியன் வரும்போது அந்த குரு சனி புதன் 2, 6, 10, 11 என்ற பாவங்கள்னா வீடுங்க உபநட்சத்திரமாக இருந்தா வலுப்பெற்றால் அந்த நட்சத்திரத்துக்கு சூரியன் வரும்போது நீண்ட நாட்களாக வராமல் என்ற பழைய பாக்கியங்கள் கைக்கு வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேச்சுக்கள் கைகூடி மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். கிரகம் இந்த வீட்டில் இருக்காருன்னு பார்க்கக்கூடாது. 2.5 வருஷம் சனி ஒரு வீட்டில் இருப்பாரு, 1 மாதம் சூரியன் வீட்டில் இருப்பாரு. அந்த வீட்டில் சனியும் சூரியனும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்ப இதே இது கடகராசியா இருந்தா கடகராசியிலே சூரியன் வர்றாரு ஆடி மாசம் ராசியிலே வர்றதுனால சமூகத்துல உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் கூடும். தலைமை பதவி உங்களுக்கு தேடி வரும். இப்ப சிம்ம லக்னம், சிம்ம ராசி எடுத்துக்கிட்டா 12ஆம் வீடா வருது இது கடகராசிங்கிறது. அப்ப இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 2, 6, 10, 11ங்கிறது ஆன்மீக பயணங்கள் நன்மையிலும் வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலம் எதிர்பாராத பெரிய தனம் லாபம் உண்டாகும். அடுத்து கன்னி. இப்ப கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டா இந்த கன்னி ராசிக்கு லக்னத்துக்கு 12ஆம் வீடு கடகம், 11வது வீடு கடகம். இப்ப இந்த நட்சத்திர பாதங்கள் நல்ல பாவங்களோட தொடர்பு கொள்ளும்போது தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஏன்னா 11ஆம் பாவம்ங்கிறது வெற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் மிகச்சிறந்த பொருளாதார வரவும் நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் நண்பர்களே. முக்கியமா எந்த நட்சத்திரம் இருக்கான்னு பார்க்கணும் நண்பர்களே. அதே மாதிரி துலாம் ராசி லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டில் பாருங்க கடகராசிக்கு சூரியன் வரும்போது அது 10வது வீடா வருது. அதனால நான் சொன்ன மாதிரி இந்த உபநட்சத்திரத்தில் இருந்தா அவங்களுக்கு தொழிலில் புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார்கள் சொல்றாங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு உபநட்சத்திரம் வேலை செய்யும். உத்தியோகத்தில் பெரிய சம்பள உயர்வு, திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு அவசியம் நிச்சயம் உண்டு. இதுல பாருங்க சூரிய திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு நான் சொல்ற மாதிரி உங்க ஜாதகத்தில் இருந்தா உறுதியா பதவி உறவு கிடைக்கும். அது நீங்க பிறக்கும் போது அந்த நீ எந்த மாசத்துல பிறந்தீங்களோ அந்த மாசத்துல சூரியன் அந்த வீட்டில் இருப்பாரு. இப்ப நீங்க ஆடி மாசம் பிறந்தா சூரியன் இங்க இருப்பாரு. அந்த சூரியன் இந்த நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் உங்களுக்கு 2, 6, 10, 11 அப்படிங்கிற பாவங்களோட தொடர்பு வரணும். தன வருவாய்ங்கிறது 2வது வீடு தானே. அப்ப உத்தியோகத்தில் பெரிய சம்பளம் உயர்வு கிடைக்கும். இது உறுதியா கிடைக்குங்க. அது உங்க ஜாதகத்தில் இருந்தா உறுதியா கிடைக்கும். இது எந்த மாற்றமும் இல்லை. லக்னத்திலிருந்து பார்க்கணும். முக்கியமா லக்னத்திலிருந்து பார்க்கணும். இப்ப விருச்சகம் எடுத்துக்கிட்டா 9வது வீடா வருது. இது விருச்சகம். இந்த கடக வீடு 9வது வீடா வருது. அது பாக்கியஸ்தானம் என்று அழைப்போம். தெய்வத்தின் அருள் என்று அழைப்போம். இந்த நட்சத்திரநாதர்கள் நல்ல பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது தந்தை வழியில் எதிர்பாராத சொத்துக்கள் வந்து சேரும். பிதிரு ராஜ்ய பணியிலும் உயர் கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கு புதிய நல் வாய்ப்புகளும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கவங்களுக்கு நல்ல ஆராய்ச்சி சிந்தனையும் சூரியன் வழங்குவார். அதன் மூலம் அவர்களுக்கு பணத்தையும் தனநிலையும் உயர்த்துவார். இப்ப தனுசு ராசி லக்னமா அமைஞ்சவர்களுக்கு கடகராசி 8வது வீடா வருது. அந்த 8ஆம் வீட்டுக்கு குரு சனி புதன் உங்களுடைய 2, 6, 10, 11 பாவ தொடர்புகள் பெற்றால் எதிர்பாராத அதிர்ஷ்ட பண வரவுகள், திடீர்னு வேலை கிடைக்கும். எதிர்பாராத ஒரு வராத பணம் வந்துடும். இன்சூரன்ஸ் பணம் வரும். ஒரு பங்கு சந்தையில திடீர்னு பணம் உயர்ந்து டக்குன்னு லாபத்தை கொடுக்கும். பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. 8ஆம் வீடுங்கிறது ஆயுளை குறிக்கும், மரணத்தையும் குறிக்கும், வலி வேதனையையும் குறிக்கும். அது நட்சத்திரமா வரக்கூடாது. அதுதான் முக்கியம். அது நீங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை நாங்கள் அது விளக்கம் சொல்லுவேன். ஜாதகத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டு அதுல பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவேன். இப்ப மகர ராசி சூரியன் 7ஆம் வீடா வருது. மகர ராசிக்கு 7வது வீடு கடகராசி. அப்ப களத்திர ஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நட்சத்திர அதிபதிகள் நல்ல பாவ தொடர்பை காட்டும்போது கூட்டு தொழிலில் சிறப்பு, பிரமாண்டமான லாபம், கணவன் மனைவிகளுக்கு இந்த கருத்துப்படுகள்லாம் நீங்கி 2 பேருமே வேலைக்கு ஒருத்தர் வேலைக்கு போயிருந்தா இன்னொருத்தருக்கு சேர்ந்து வேலை கிடைக்கும்.
வீட்டில் யாராவது ஒருத்தர் சும்மா இருந்தால் அவங்களுக்கும் வேலை கிடைக்கும் இந்த மாதத்தில். அப்போ இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனை தருது. இப்போ கும்பலக்னம், சூரியன் 6ஆம் வீடாக வருது. கும்பலக்னம் வந்து 6ஆம் வீடாக வரும். இதை ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க. குரு சனி புதன் இவங்களுடைய வாயிலாக வேலை செய்தால் நீண்ட நாள் கடன்கள் தீரும். ஏன்னா வருமானம் வரும் இல்லை, அப்போ தானாக கடன் அடையும். கடன் எப்படி தீரும்னா, ஜாதகத்தில் அவருக்கு வருமானம் வந்தால் தான் இங்கே கடன் அடைப்பார். வருமானமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறப்ப எப்படி கடன் அடைப்பார்? அப்போ அவருக்கு முதல் வருமானம் வருதான்னு பார்க்கணும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள், கோர்ட்டில் பிரச்சனை இருந்தால் சாதகமான தீர்ப்புகள் வரும். உத்தியோகத்தில் எதிரிகளை வீழ்த்தி புதிய சாதனைகள் படைப்பீர்கள். மீனம், மீனத்துக்கு 5ஆவது வீடு கடகம், அங்கே சூரியன் வர்றாரு. இது உங்கள் பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய இடம். அதேபோல் பூர்வீக சொத்துக்களில் இந்த விலங்குகள் விலகி கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கும் அவங்களுக்கு கமிஷன் ஏஜென்ட்ஸ், கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல லாபத்தை மீன லக்னத்துக்கு இந்த சூரியன் இந்த மாதம் பயிற்சி ஆகும்போது தர்றாரு. நண்பர்களே, இந்த அமைப்பு கேபி அஸ்ட்ராலஜி முறையில் சூரிய திசை நடப்பவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே புத்தி இருந்தால் நடக்கும். ஏன் ஒரு அந்த 2 மாதம் நடந்தால் கூட அந்த நேரத்தில் அந்த 2 மாதத்துக்குள்ள அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு தனவரம் வரும். டக்குன்னு பல வருஷங்களாக வேலை கிடைக்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஆக இந்த சூரியன் என்பவர் அரசியலுக்கும் அரசாட்சிக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறை அனைத்துக்குமே சூரியன்தே காரகர். அவரே ராஜா, கிரகங்களின் ராஜா அவர் தான். நாட்டுக்கு முதலமைச்சர் ஜனாதிபதினு சொல்கிறோம், அவங்களே ராஜா, பிறந்தது ராஜா. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நண்பர்களே, கேபி ஜோதிட முறைப்படி துல்லியமான பலன்களை அறிய திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண் இருக்குது. உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறது மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் ஜாதகத்தை கேபி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக கணிச்சு உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வச்சு அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்கள் வீட்டில் தேவையான அனைத்து பலன்களையும் பார்த்துக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே ஜாதகம் பார்க்கலாம். கேபி அஸ்ட்ராலஜி முறையில் கணித்த அந்த ஜாதகத்தை அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் புதிய ஜாதகமாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். 10 ரூபா தான். நான் உங்களுக்கு நல்ல அழகாக கணினியின் மூலமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுவேன். எழுத்து துல்லியமாக தெரியும். நமக்கு எது கிடைக்கும், எது கிடைக்காது. லக்னத்திலிருந்து 12 வீடுகள் உங்களுக்கு என்னெல்லாம் தருது, உங்களுக்கு எதையெல்லாம் தர மறுக்குது. இதை நம்ம முன்கூட்டியே தெரியறதுக்கு நம்ம முன்னோர்கள் 27 நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு அந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றல்களை 9 கிரகங்களுக்கு எப்படி வழங்குதுங்கிற கணிதத்தை நம்ம கொடுத்த சித்தர்கள், ஞானிகள். 10,000 வருஷமா 20,000 வருஷமா தெரியலங்க. இந்து மதம் தோன்றிய காலமே தெரியாது, அப்பவே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை கணிதம் பண்றதுக்கு அந்த காலத்துல இந்த மாதிரி வசதி இல்லை, கணினி வசதி இல்லை, லேப்டாப் இல்லை, இந்த அளவுக்கு வசதி இல்லை. இப்போ கால்குலேட்டர் வந்த பிறகு நம்மளுக்கு எவ்வளோ வசதியாக இருக்குது டக்குன்னு டோட்டல் போட. அப்போ லேப்டாப்பில் இருந்தால் எவ்வளவு ஒரு முன்னேற்றமான அமைப்பு நம்ம நாட்டில் இருக்குது. அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால தான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் டைம் சரியாக இருக்குன்னா டக்குன்னு ஜாதகத்தை கணிச்சிடுவோம். இல்லாட்டி 3 நாள் ஆகும் அந்த ஜாதகத்தை கணிக்க. நண்பர்களே, கடவுள் காட்ட வழியில் சொல்லுவோம். நம்ம ஜாதகத்தை எப்போ இருக்கும் பார்த்துக்கிட்டு இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இனி செய்ய போவர்களுக்கும் நன்றி.